கைஸ், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரே பூமியில் இருந்தாலும் சைக்காலஜியாக பார்க்குறப்ப ரெண்டு பேருக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நீங்கள் டீல் பண்ணுற விதமும் அதே பிரச்சனையை ஒரு பொண்ணு டீல் பண்ணுற விதமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய சண்டைகள் வருது. ஏன்னா ரெண்டு பேர் பற்றியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான். Men are from Mars, women are from Venus. இந்த புக்கோட ஆத்தர் ஜான் கிரே. இந்த புக்கை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் முன்னே இருந்ததை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மென் ஆர் மோஸ்ட் கம்ப்ளைண்ட். டாமும் மேரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப். மேரி அவங்க வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு டாம் கிட்ட போய் அந்த ஒர்க் இஷ்யூஸ், அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை டாம் கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்ட டாம் அவங்க ஒய்ஃபை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ரொம்ப யோசித்து சொல்லுவார். ஆனால் சொல்யூஷனை கேட்ட மேரி ரிலாக்ஸ் ஆகாமல் இன்னும் அந்த ப்ராப்ளத்தை பற்றியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த டாம் உன் பிரச்சனைக்கு நிறைய விஷயத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேனே, ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ திரும்பி அந்த பிரச்சனையை பற்றியே பேசுறியேன்னு சொல்லிட்டு டாம் மேரியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இதை கவனித்த மேரி இன்னும் ரொம்பவே அப்செட்டாக ஆகிடுவாங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஹாப்பியாக இருந்தாலும் இல்லை சேடாக இருந்தாலும் அவங்க பிடிச்சவங்ககிட்ட போய் அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண நினைப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசினாதான், அவங்க பேசி தீர்த்தாதான் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்க ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஒய்ஃப் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட புலம்புனா நீங்கள் ரொம்ப யோசித்து சொல்யூஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு பொண்ணு அவள் பிரச்சனையை பற்றி அவள் பேசினாதான் அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுவாள். செகண்ட் ஒன், மென் கோ டு தர் கேவ். ஒரு உமனுக்கு ப்ராப்ளம் வந்தால் எப்படி பேசுனா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஒரு பையனுக்கு ப்ராப்ளம் வரப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்போது டாம் மேரி இருக்காங்க. டாம் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறதுனால மேரி கூட பழைய மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. மேரியை விட்டு தனியாக போகிறாரு. இதனால் மேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் டாம் பழைய மாதிரி என் கூட இருக்க மாட்டாருன்னு. இதை பற்றி டாம் கிட்ட போய் மேரி பேசுகிறாங்க. ஆனால் டாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன கொஞ்ச நேரம் தனியாக விடு, நான் தனியாக இருக்க ஆசைப்பட்றேன். டாம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருனா, ஒரு மென்னுக்கு ப்ராப்ளம் வந்துட்டால் தனியாக இருக்கிற மாதிரியான பிளேஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் அவங்க ப்ராப்ளத்தை திங்க் பண்ணி எப்போ அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்களாம். இதனால தான் டாம் தனியாக போய் அவருக்கு ப்ராப்ளத்தான சொல்யூஷனை திங்க் பண்ணியிருக்காரு. டாம் இந்த நேரத்தில் மேரி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா, நான் இந்த ப்ராப்ளத்தை தனியாகவே சால்வ் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சாலே போதும், எனக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நான் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி பழைய மாதிரியே மேரி கிட்ட வருவேன்னு சொல்கிறாரு. மேரி உடனே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. டாமும் அதே மாதிரியே அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி இன்னும் நிறைய லவ்வோட மேரி கிட்ட போய் பழைய மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒன், ஹவு டு மோட்டிவேட் யுவர் ஆப்போசிட் ஜெண்டர். ஒரு மென்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுனா, அவங்கள நீடடாக ஃபீல் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு மென்னை நம்பி ஒரு ஃபேமிலியே இருக்குது. அந்த மென் என்ன திங்க் பண்ணுவார்னா, நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்காகவே நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்ணி அந்த ஃபேமிலியை பார்த்துப்பாராம். இதே அந்த ஃபேமிலி அந்த மென்னை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மென் அவர் ஃபேமிலிக்காக எதுவுமே செய்ய மாட்டாராம். இப்போ உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் மோட்டிவேட் பண்ண நீங்கள் ஜஸ்ட் கூட இருந்து துணையாக இருந்தாலே போதும். இது மாதிரி ஒரு உமனை மோட்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் கேர், லவ், ரெஸ்பெக்ட் இது மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் காட்டினாலே போதும், அவங்க ஈஸியாக மோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஃபோர்த் ஒன், டிஸ்கவரி அவர் டிஃப்ரெண்ட் எமோஷ்னல் நீடு. உமன் நீட் டு ரிசீவ், மென் நீட் டு ரிசீவ்.
உமன் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, மென் வந்து என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. உமன் வந்து கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட். அதாவது ஒரு உமன் வந்து மென் கிட்ட அவங்கள கேராக பார்த்துக்கணும், அவங்கள புரிஞ்சிக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மென் வந்து என்ன ரிசீவ் பண்ண எதிர்பார்க்குறாருன்னா ட்ரஸ்ட், அக்செப்ட், அப்ரிசியேஷன். அதாவது அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதே மாதிரி அவர் செய்ய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அவரை பாராட்டணும்னு எதிர்பார்ப்பார். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அகெயின் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். 5th ஒன், ஸ்கோரிங் பாயிண்ட் டு பி டிஃப்ரெண்ட். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் மென் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் ஆஃப் மென்னை பார்த்தீங்கன்னா மந்த்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மந்தில் கொஞ்சம் கூட அவர் ஒய்ஃபை கவனிச்சிக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக சேல்ரி வந்ததுக்கப்புறம் அவர் ஒய்ஃபுக்காக ஒரு பெரிய கிஃப்டை போய் வாங்கி கொடுக்குறாரு. அவர் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கூட அதை பார்த்து சந்தோஷப்படலை. செகண்ட் டைப் ஆஃப் மென் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் தான் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட ரொம்பவே கம்மியான சேல்ரி தான். ஆனால் இவர் என்ன செய்வார்னா டெய்லியுமே வந்து அவர் ஒய்ஃபை வந்து கேராக வச்சுப்பார். டெய்லியுமே ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து வாங்கி கொடுப்பாராம், சாக்லேட் இது மாதிரி சின்னதாக வாங்கி கொடுப்பாராம். ஆனால் இவரோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்களாம். இங்கே ஹஸ்பண்ட் பண்ணுற தப்பு என்னன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா 1 பாயிண்ட் தான் நமக்கு. இதே நம்ம ஒரு பெரிய நெக்லஸ் வாங்கி கொடுத்தா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து தருவாங்க. நம்ம மேலே இன்னும் வந்து பாசமாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, ஈக்குவல் பாயிண்ட்டு தான். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஹாப்பியாக ஆக்கணும்னா நீங்கள் டெய்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு வாக் போகலாம், அவங்க கூட சேர்ந்து ஒரு மூவி பார்க்கலாம். இது மாதிரி சின்ன விஷயங்களை செஞ்சு உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கலாம். மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.